வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி பேச்சஸ்க்கு தனியாக இருக்கிறவங்களுக்குன்னா ஈஸியாக ஒரு 10-20 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் வந்து நான் செய்து காட்ட போகிறேன். சிம்பிள் தான், யாருக்கு இது பார்த்தா புதுசாக தெரியாது, பழசு தான், எல்லாருக்கும் தெரியுது. சிம்பிள். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணும், பற்ற வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய், ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், அது கடல் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால், தேங்காய் எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, அவல் உப்புமான்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் வீட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்ட்டு. ஒரு 6 கப்பு அவல் எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 3 பேருக்கு அளவு. அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பெல்லாரி வெங்காயம் இந்த அளவுக்கு. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 வரமிளகாய், ஒரு 2 எனக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் நிலக்கடலை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த டிஷ் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போடலாம். கடுகு போடணும். கடுகு பிடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சேன் நிலக்கடலை. இது வந்து முந்திரி போடலாம், நிலக்கடலை போடலாம். எனக்கு முந்திரி இல்லை, நிலக்கடலை தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து நிலக்கடலை போடுறேன். நீங்கள் உங்கள் சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை முடித்த உடனே கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறம் நறுக்கி வச்சு ஒரு வெள்ளாரி வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே நம்ம போடுறோம். இது சர்வ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் நிலக்கடலை வந்து வெந்துருச்சுங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போடுறோம். ஒரு 2 நிமிஷம் எடுத்து நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா முதலே போட்டோம்னா அது கொஞ்சம் கருகிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த சேர்த்துக்காக நிறுத்தமாக அதிக எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் 2 நிமிஷம் தள்ளி தான் கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து பின்னாடி போட்டதும் போட்டாமல் தெரியாது. கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு பொடிப்படுத்திடுங்க. அப்புறம் இது வெள்ளையாக தான் இருக்கும் கலரு. ஸோ இந்த கலரை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மஞ்சள் எடுத்து போட்டுக்கலாம். மஞ்சளை போட்டுக்கலாம். கொஞ்சம் சிந்து வச்சுக்கணும். ஒரு வெட்டி கடலை பூரா கருகிடும். இப்போ நம்ம வந்து தாராளமாக அந்த எடுத்து வரலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 6 கப்பு அவல் எடுத்துக்கிட்டு இல்லையா, அதை வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் கெட்டியாகி கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் பட்டுட்டு லேசாக காமிச்சு எடுத்து வச்சுட்டு அடிச்சிட்டோம். அப்படியே இஞ்சி போயிடும். வடிச்சு வச்சிட்டோம்னா அப்படியே இப்போ பதத்துக்கு வந்து நிற்கும். அந்த பதம் உதிரியாக இருக்கும். எடுத்து அப்படி உதிரியாக இருக்கும், உதிரியாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி குடகுடன்னு ஆகி போயிடும், கடி மாதிரி ஆகி போயிடும், உப்புமா மாதிரி இருக்காது. அதனால் இதை வந்து நம்ம இப்படி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கூட இஷ்டப்பட்டவங்க தக்காளி போட்டுக்கலாம். நாங்கள் தக்காளி விரும்புகிறதில்ல. இது வந்து இதுக்கு பேர் நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தான் இங்கிலீஷ்லேயே போகன்னு சொல்லுவாங்க. போகா
நான் போன எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நம்ம இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு இட்லி தோசையெல்லாம் போர் அடிச்சு போச்சுன்னா அடுத்து நம்ம என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இதில் தான் நம்ம போய் நிற்போம். அதனால் ரெண்டாவது இது ஈஸி, கொஞ்சம் செலவும் கம்மி, கொஞ்சம் பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 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 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டு நான் வச்சோம்னா 1/4 கிலோ எப்படி 2-3 கப்பு அவல் வரும். அந்த அவலும் வந்து நம்ம தாளிக்கு நீட்டாக சாப்பிடலாம், ஒரு நேரம் ஓட்டிடலாம். அவங்க இது ஃபைனல் டச்சுக்கு வந்து நான் தேங்காய் ஊற்றுவேன். இல்லை தேங்காய் போடுறதுனா அது தேவையில்லை. தேங்காய் போடலைன்னா கொஞ்சம் நம்ம ஃபைனலாக இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் விட்டோம்னா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு இதாக இருக்கும். கூட அதுக்கு தேங்காய் சட்னி வச்சுட்டா ரொம்ப ஆசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ நீங்கள் அது ரைட் டைமுக்கு செய்ய வேண்டாம், தேங்காய் நின்று மிச்சமாகிடும், அது வேஸ்ட்டாக போயிடும். ஒரு 2 ஸ்பூனுக்காக அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு நான் சைட் டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டு ப்ராக்டிஸ் இருக்குது, உப்புமாவும் அது இருந்தாலும் சரி நாங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு போனாங்க. அது ஒரு சைட் டிஷ் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இதாகிடுச்சு, கிளறியாச்சு. எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ இப்போ போட்டுடலாம். ஆனால் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கணும். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நைட்டே முடிச்சிடணும். இல்லைன்னா பத்திரமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா காலையில் சூடு பண்ணி சாப்பிடலாம். தேங்காய் போட்டுறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடும், அடுத்து நீங்கள் தாங்காது. அது அவல் வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அவல் வந்து அவ்வளோ இதாக இருக்காது, ஆறி போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும், அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் இந்த பதார்த்தம் மாத்திரம் நம்மளுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பிட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் வேலை, அவ்வளோதான். பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. சிம்பிள் சமையல் ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டில் நான் ஒருத்தர் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணுறேன். அது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். என்னோட செஃப் நான் சும்மா செஞ்சு பழகிறவங்க சரி. அதனால் இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணலாம். நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நான் நிறையா எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷெல்லாம் நான் செய்து காட்டுறேன். அது வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் டு தி பேச்சுலர்ஸ். தனியாக இருக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் பொதிகை தென்றல் காத்து.